ஒரே ஒரு அப்பாடா அப்படிங்கும்போது எங்க அப்பா போயிட்டான்னு சொன்ன நாட்டு பரப்பினான் நாட்டு மக்களை பார்க்க போறோம் தந்தைக்கு பிறகு நாட்டு நிர்வாகம் சந்தோஷமான விஷயத்தை சொல்ல வேண்டும். அண்ணா எனக்கு உறுதியாக இருப்பது நீங்க மட்டும்தான். பிறகு தந்தை தான். நீங்கள் இருவருமே தந்தை காசு எடுத்து சென்றிருக்கார். நீங்களும் நாட்டு மக்களை பார்க்க வேண்டும் என்று நகர்வுல போறீங்க. நான் எந்த ஆம்பளை போறேன் என்ன வச்சு ஆம்பளை தெரியா ஏத்துக்கவே மாட்டேன். நீ சின்ன தெரிய சொன்ன பால் வாசம் மாறாதவன் அப்பா திறமையான ஆள் தான் வேலைக்கு வச்சாரு. சோதனை வச்சு அப்படியே வரமாட்டான்.
அது ஒன்றுமே ஒன்றுதான்டா. ஆமா ஆமா ஆமா. இப்போது மகன் வந்திருக்கிறேன். எப்போது பார்த்தாலும் மகனத்தை பத்தி நாங்கதான் சொல்லாது. இந்த மகளா பார்க்கும்போது சொல்லுங்க.
அம்மா அடிவயிறு வலிக்குதா அப்படின்னா அம்மாவுக்கு சூத்த கலப்புக்கு அது மட்டும் இல்ல வேற ஏதாவது சமாச்சாரம் மூத்திரம் பேசிக்கிச்சியா உச்சா எதுனா பார்த்தா அதிர்ச்சி அப்படியே புடிக்கும் தம்பியா நான் போய் சோடா வாங்கிட்டு வரேன் போய் வாங்கிப்போ என்னமா ஆச்சு ரொம்ப வலிக்குதாமா அப்படிதான் இதெல்லாம் பெண்கள் சமாச்சாரம் ஆகியதால ஆண்கள் கிட்ட சொல்லவே கூடாது நாங்க அம்மா வீட்டுக்கு அது மட்டும் இல்லடா அம்மா இப்பொழுது தக்க பருவப்படுத்திருக்காங்கடா மரியாதை கேட்டுப்படும் அத்து வந்தா பருவமே வருது அம்மா எட்டு பின்னு சுத்தி சொல்றத கிடமா சொல்லிட்டு போவா அம்மா பாய் போட்டு தனியா படுத்தாலும் பக்கத்துல பெரிய உலக போட்டு தானே படுக்கணும் ஏன் படுக்கணும் ஏண்டா எதுக்கு படுக்கணும் ஓத்த நான் தான் உலகமே என்ன போட்டு படுக்கணும் ஒண்ணுதான் போட்டு படுக்கணும் அறிவு ஏண்டா அது மட்டும் இல்லடா அம்மா வயசுக்கு வந்துட்டாங்க இதெல்லாம் யாரையும் கேட்டு வருவதில்லை குறிப்பிட்ட வயசு வந்தா வந்துருவாங்கடா அது மட்டும் இல்ல அம்மா இப்பொழுது டீனேஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க தமிழே தகராறு இங்கிலீஷ் சொல்லிக்கேடா ஏண்டா ஆகியால நீதான் போய் சொல்லிட்டு வரணும் எப்படி போய் சொல்லணும் பாயா தான் சொல்ல பின்ன சூத்தால சொல்லுவாங்க ஏண்டா அழுதுகிட்டே போய் சொல்லணும் தாய் அரக்கம் மயிர உரியா அரண்மைக்கு வந்திருக்கின்றேன் காணப்படவில்லை காவலர்களும் காணப்படவில்லை அப்படியே போயிருந்தா பாடி ஐயா நான் ஒண்ணுமே போடலைங்க நானும் தங்கச்சி கோயில சந்தோஷமா ஆடினோம் பாடினோம் போனோமா இல்லடா போனோமா அந்த சமயம் எனக்கு ரொம்ப தண்ணி தாகே தீச்சு நான் தண்ணி குடிக்க போயிட்டேன் மீதி நிறைய பங்காளி தாய் ரொம்ப பயமா இருக்குதா
எங்கடா விட்ட? தண்ணி விட்ட. பரவாயில்ல, நிம்மதியா இருக்கலாம். ஐயா, அதுக்கப்புறம் உன் தங்கச்சி கூட நான் தான் சரி. இருக்கணும். சந்தோஷமா ஆடி பாடி விளையாடுறதுக்கு. சரி. அவருக்கு கீழ் விழுந்துச்சு. அடிப்பட்டதா? என்னம்மான்னு கேட்டா அடி வயிறு வலிக்குதுன்னு சொல்லிச்சு. காலையில சாப்பிட என்ன கொடுத்த? மாவுளி இட்லி. சோடா மாவு அதிகமா சத்தியோ? அதனால வந்து சோடா மாவு சேர்க்காம இட்லி பூ மாதிரி செய்ய கத்துக்கிறாங்க. நாலுல இருந்து அதே மாதிரி செய்யலாம். ஐயா, சோடா வாங்கிட்டு வரல, நான் சோடா கடைக்கு போய் என்ன சோடா? குஞ்சீர் சோடா. எங்க சோடா? டிஞ்சர் சோடா. அதுக்கப்புறம் இவன் தான் இருந்தான். ஏடா, ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா என்கிட்ட? இல்ல ஐயா, அந்த சமயம் உன் தங்கச்சி வந்துச்சு. டேய், என் தங்கச்சி வந்துருச்சுன்னு சொல்றீங்க. நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்கீங்க. தங்கச்சி வந்துச்சு. என் தங்கச்சி இல்லடா. டேய், நான் கூட ஒண்ணுமே செய்யல, அதுவா தான் புடிக்குச்சு. டேய், என்ன பண்ண, அதுவா புடிக்குது. இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்றதுக்கு அழுது வரீங்க. அந்த தேவடியாளுக்கு தான் ஐதுக்குறே போய் சொல்றான்னு சொன்னாலுங்க. பாவிங்களா? ரொம்ப சேர்ந்தாருங்க தேவடியாளுங்க, குடும்பம் அத்தனை மாசம். ஏய், இங்க வாடா, என் தங்கச்சி வயசுக்கு வரல ரொம்ப வேதனைப்பட்டிருந்தேன். சரி, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால என் தங்கச்சியை நான் புட்டு கொடுக்க போறேன். ஏன் முழுசா குத்தா வேணான்னு வள, கொஞ்சோண்டு ஒச்சு குத்தா. யாரா அவன்? அரிசி மாவுல புட்டு அடிச்சு கொடுக்குறேன்டா. அரிசி மாவிடிச்சு 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 அக்காரையில் காவெடுத்து காவெடுத்து கிடிச்சு மிளகிடிச்சு மிளகிடிச்சு பக்குவமா கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களையும் காக்க வேணும் காக்க வேணும். மதுரை மாறி கொழுந்து ஏய், நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம். இந்த சந்தோஷத்தில் பங்கெடுக்க அமைச்சர் எங்க இருக்காரு? ஐயோ, புள்ள புடி வேண்டாம், புள்ள புடி வேண்டாம். வாங்க சாகத்தே வச்சுங்க. புள்ள பிடிக்கணும்னா புள்ள பிடிக்கணும். அமைச்சர் மகளே, முதலில் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். வேற எதற்காக தெரியுமா? அந்த மணிமுடி சுற்று விழாவில் உங்களை நான் கேவலமாக பேசிவிட்டேன். அதற்காக என்னை நீங்கள் மன்னித்தாக வேண்டும். எல்லாத்தையும் மன்னன் பேசுறாலும் பேசுறாலும் அப்பொழுதே மறந்து விடுது. ஐயா, அவன் யாரு எப்படியாப்பட்ட பையன்? அவங்ககிட்ட ஏன் மன்னிப்பிட்டாங்க? நான் மூணு சொல்ல முடியும், அப்படி வந்து பொலியாத்துட்டாங்க. காட்டுக்கு இது நீங்க கேட்ட கேள்விக்கு யாருன்னா இருந்தாங்கன்னா, எத்தனை பஸ் போகுது, வேன் போகுது, கார் போகுது, ட்ரெயின் போகுது, எல்லாம் மாணி சா வேணாம். எது இந்த செப்பத்தை வச்சிருக்கணும், இது பெரியவர்களே. 10 தண்ணி ஊற்றுவேன். அது உள்ள 10 தண்ணி ஊத்துவேன். அதான் உள்ள புள்ளி செத்துருப்பேன், ஜென்மத்தை வச்சு அப்படியே சாகலனாக்கா ஒரு இடமா நின்று சொல்றேன். அவன் பின்னாடியே நிற்கிறான். அப்படின்னா வாழைப்பழங்குது, வாழைப்பழங்க வெள்ளம் துணி செத்துருப்பேன், அந்த ஜென்மத்தை வச்சிருக்கே மாட்டேன். நாராதனா பெருங்காயத்தை துருட்டு செத்துருப்பேன். முடியவே சண்டாது. அதுல உயிர் போறனா பொறி உண்டி துருட்டு செத்துருப்பேன். சில பேர் வாங்கி ஆதங்கமா அபுக்கு 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 கச்சி ஒண்ணு பாதிமா உயிர்வாங்க. நெஞ்சிட்டு போய் அச்சுக்கு உயிர் போயிடும். அதை மென்மையாக மென்று தின்னு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? என்னுடைய தங்கை பூ பெய்து விட்டால், கன்னி பருவத்தை மஞ்சள் பருவத்தை அடைந்து விட்டால், அதற்காக மஞ்சள் நீராட்டு விழா நடத்த வேண்டும். அந்த மஞ்சள் நீராட்டு விழா என்னுடைய தலைமையில் நடக்க வேண்டும். ஆமா, எல்லாம் தலைமையில் தான் நடக்கணும். எல்லாம் தலைமை நடக்கணும்னா வர மற்ற ஒண்ணுக்கு எங்க போவாங்க? இதெல்லாம் கண்டது துருட்டு அவன் தலைமையிலேயே கருதி புருன்னு கழியும். மரங்களா சாப்பாடு சேர்க்க போனல, அடுப்பு மேல வச்சிருக்கோம். அடுப்பு மேல வைப்பாங்க. வெறும் அடியில சொருகிடணும். அந்த பக்கம் சொருவாங்க. அந்த பக்கம் சொருவாங்க. அமைச்சர் அவர்களே, என்னுடைய தங்கையின் மஞ்சள் நீராட்டு விழாவை ஏறத்தாழ வென்று நடத்தக்கூடாது, வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும். இது அரச கட்டளை. நடப்பது மஞ்சள் நீராட்டு விழா வரக்கூடாது. மங்களகரம் என்பது இதனால் இருக்கக்கூடாது. இனிமே விண்ணக்கோலமாகத்தான் அவங்க எல்லாரும்